ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையை நினை. நீ உழைக்கிறாய், போராடுகிறாய், ஆனால் மனசுக்குள்ளே ஒரு குரல் சொல்கிறது, என்னால் முடியாது. இந்த குரல் உன்னோடதா? இல்ல, இது உலகம் உன் காதில் ஊட்டிய விஷம். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், பலவீனம் ஒரு பாவம். இந்த ஒரு வரி மனிதன் கேட்டால் நடுங்குவான். ஏனெனில் நாம் பலவீனத்தை ஒரு இயல்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ முடியும் போது நீ பழைய மனிதனாக இருக்க மாட்டாய். 1. பலவீனம் உன் இயல்பு அல்ல. ஒரு நிமிடம் உன் கண்களை மூடு. உன் வாழ்க்கையை நினை. எத்தனை தடவை நீ உன்னையே சந்தேகப்பட்டிருக்கிறாய்? என்னால் முடியுமா? நான் போதுமானவன் தானா? இந்த கேள்விகள் உன் மனசுக்குள்ளே ஒலித்து கொண்டே இருக்கின்றன. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், பலவீனம் ஒரு பாவம். இந்த வார்த்தை கடினமாக கேட்கலாம், ஆனா உண்மை அதுதான். உலகம் உன்னை சிறியவனாக உணர வைக்க எப்போதும் முயற்சி செய்யும். மதிப்பெண்கள், பணம், நிலை, தோல்விகள் இவையெல்லாம் உன்னை வரையறுக்க முயற்சிக்கும். ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், நீ உன்னை என்னவாக நினைக்கிறாயோ அதுவே நீ. நீ ஏழையாக இருக்கலாம், நீ தோற்றிருக்கலாம், நீ பல முறை கீழே விழுந்திருக்கலாம், ஆனா அதுவே உன் அடையாளம் இல்லை. ஒரு சிங்கம்தான் சிங்கம் என்பதை மறந்தால் அது கூட ஒரு ஆட்டுக்குட்டியாக வாழும். அதே மாதிரிதான் மனிதனும். உன் உள்ளே அளவிட முடியாத சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை உலகம் அல்ல, நீயே மறைத்திருக்கிறாய். சுவாமி விவேகானந்தர் எந்த வசதியோடும் வளரவில்லை, ஆனா அவருக்குள் ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தது. நான் பலவீனன் அல்ல. அந்த ஒரே எண்ணம் ஒரு சாதாரண மனிதனை உலகம் அறிந்த ஒரு மகானாக மாற்றியது. இன்று உன்னிடம் யாரும் வந்து சொல்ல வேண்டியதில்லை நீ சக்தி என்று. நீயே உன்னிடம் சொல்ல வேண்டும், நான் பலவீனன் அல்ல, நான் சக்தி. இந்த எண்ணம் உன் மனதில் பதிந்த நாள்தான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும்.